தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று திருவருகை காலம் 3ஆம் ஞாயிறு திருப்பலியில் மகிழ்ச்சியின் மக்களாக வாழ வந்துள்ள உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறோம். இன்றைய வருகை பல்லவியாக ஒலிக்கின்ற இறைவார்த்தைகள் ஆண்டவரோடு இணைந்து என்றும் மகிழுங்கள். மீண்டும் கூறுகிறேன், மகிழுங்கள் என்று பவுலடியார் ஆணித்தரமாக வலியுறுத்தி கூறுவது நம்மை சிந்திக்க தூண்டுகிறது. மகிழ்வு என்றால் என்ன? குழந்தை வடிவில் பிறக்கும் இறைவனின் பாதங்கள் நம் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பதிய இறைவனின் ஆசீர் வேண்டுவோம். இருள் சூழ்ந்த உலகில் தன் மீது ஒளியை திருப்பி இதோ நான் வருகின்றேன் என்று இறைவன் சொன்னதே கிறிஸ்மஸ். அந்த ஒளியின் முன்னோடியாக அந்த ஒளிக்கு சாட்சியம் பகர வந்தவரே திருமுழுக்கு யோவான். இந்த திருவருகை காலத்தில் ஆண்டவர் அண்மையில் உள்ளார் என்பதனை உணர்ந்து இறையருள் வேண்டி மகிழ்ச்சியுடன் இத்திருப்பலியில் இணைவோம். 3ஆம் வார சிந்தனை மகிழ்ச்சி. இதுதான் மகிழ்ச்சியின் மெழுகுவர்த்தி. இது மீட்பரின் முன்னோடியான புனித திருமுழுக்கு யோவானை குறிக்கின்றது. பாலை நிலத்தில் குரல் ஒன்று முழங்குகிறது, ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள். பள்ளத்தாக்குகள் எல்லாம் நிரப்பப்படும், மலை குன்றியாகும் தாழ்த்தப்படும், கோணலானவை நேராக்கப்படும். நாம் மீட்பின் காலத்தை நெருங்கிவிட்டோம். திருமகன் இயேசுவை அறச்செயல்கள் நிறைந்த வாழ்வினால் சந்திக்க ஆவலுடன் காத்திருக்கின்றோமா? அவர் வரும்போது அவரது வலப்பக்கம் இருக்கவும் விண்ணரசை அடையவும் ஏற்புடையவர்களாகும். ஜெபம். உலகத்தின் ஒளியே, உண்மையின் சுடரே, இயேசு கிறிஸ்துவே வந்து எம்மை தேற்றும் என்ற ஜெபத்துடன் மகிழ்ச்சியின் மெழுகுவர்த்தியை ஏற்ற நம் பங்கு தந்தையை அன்புடன் அழைக்கின்றோம். இன்று தனது பிறந்த நாளை கொண்டாடும் ஜுப்ரியாவுக்கு பிறந்த நாள் ஆசிரியளிக்கவும் அவருக்கு சிறப்பான ஒரு எதிர்காலத்தை அமைத்து தரவும் தேர்வில் வெற்றி பெற்று அவருக்கு அரசு வேலை கிடைக்கவும் இப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கின் நினைவாக நம்மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய இந்த தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதம் அடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே, உமது நாளாகிய இன்று உமது அருட்காவலை பெற விரும்புகிறோம். வாழ்வழிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம்.
எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெறச் செய்வாராக. இறைவா, இயேசுவின் பிறப்பு பெருவிழாவை ஆவலுடன் எதிர்பார்த்திருக்கும் மக்களை நீ கண்ணோக்குகின்றீர். அதனால் இத்தகைய மாபெரும் மீட்பின் மகிழ்வுக்கு நாங்கள் வந்து சேரவும் இதை பெருமகிழ்வோடும் மேலான வேண்டலோடும் என்றுமே கொண்டாடவும் ஆற்றல் பெற அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. இன்றைய முதல் வாசகத்தில் கடவுளை மறந்து வாழ்ந்ததால் இஸ்ரேல் மக்கள் பாபிலோனிய அடிமை வாழ்விலேயே துன்பப்பட்டனர். ஆண்டவர் அவர்களை அடிமைத்தனத்தில் இருந்து மீட்டு அவர்களுக்கு அருள் தரும் ஆண்டை அருளப் போவதாக இறைவாக்கினர் எசாயா ஆறுதல் கூறுகிறார். என் கடவுளால் என் உள்ளம் பூரிப்பும் பெருமகிழ்ச்சியும் அடையும் என்பதை எடுத்துரைக்கும் இவ்வாசகத்தை கவனமுடன் கேட்போம். இறைவாக்கினர் எசாயா நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 61, திருவசனங்கள் 1-2, 10-11. ஆண்டவராகிய என் தலைவரின் ஆவி என் மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், உள்ளம் உடைந்தோரை குணப்படுத்தவும், சிறைப்பட்டோருக்கு விடுதலையை பறைசாற்றவும், கண்டுணோர்க்கு விடிவை தெரிவிக்கவும், ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழங்கவும் என்னை அனுப்பியுள்ளார். ஆண்டவரில் நான் பெருமகிழ்ச்சி அடைவேன், என் கடவுளில் என் உள்ளம் பூரிப்படையும். மலர் மாலை அணிந்த மணமகன் போலும், நகைகளால் அழகுபடுத்தப்பட்ட மணமகள் போலும் விடுதலை என்னும் உடைகளை அவர் எனக்கு உடுத்தியுள்ளார். நேர்மை என்னும் ஆடையை எனக்கு அணிவித்தார். நிலம் முளைகளை துளிர்க்கச் செய்வது போன்றும், தோட்டம் விதைகளை முளைக்கச் செய்வது போன்றும் ஆண்டவராகிய என் தலைவர் பிற இனத்தார் பார்வையில் நேர்மையையும் புகழ்ச்சியும் துளிர்த்தெழ செய்வார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
உள்ளம் கோரி படையும் ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். என் கடவுளின் உள்ளம் பூரி படையும் என் கடவுளின் உள்ளம் பூரி படையும் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்கின்றார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். என் கடவுளின் உள்ளம் பூரி படையும் என் கடவுளின் உள்ளம் பூரி படையும் ரசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறும் கையராய் அனுப்பிவிடுகிறார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர் தம் வழிமரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய இஸ்ரவேலுக்கு துணையாக இருந்து வருகிறார். என் கடவுளின் உள்ளம் பூரி படையும் இன்றைய இரண்டாம் வாசகத்தில் திருத்தூதர் பவுல் எப்போது மகிழ்ந்திருத்தலும் ஜெபித்தலும் இறைவனுக்கு நன்றி கூறுதலும் தீமையை விளக்குதலும் நமது பண்பாக விளங்க வேண்டும் என்று அழைக்கின்றார். இயேசு கிறிஸ்துவின் வருகையின் போது நமது உள்ளத்தையும் ஆன்மாவையும் உடலையும் பாதுகாப்பாக வைத்துக்கொள்ள அவர் விடுக்கும் அழைப்பை ஏற்று மனமாற மகிழ்வுடன் இந்த வாசகத்தை கவனமுடன் கேட்போம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும்போது கடவுள் உங்களுடைய உள்ளம்
ஆன்மா உடல் அனைத்தையும் காப்பாராக. திருத்துதர் பவுல் தெசலோனிக்கருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5 இறைவசனங்கள் 16 முதல் 24 வரை. சகோதர சகோதரிகளே, எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள். இடைவிடாது இறைவிடம் வேண்டுங்கள். எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூறுங்கள். உங்களுக்காக கிறிஸ்து இயேசு வழியாய் கடவுள் வெளிப்படுத்திய திருவுளம் இதுவே. தூய ஆவியின் செயல்பாட்டை தடுக்க வேண்டாம். இறைவாக்குகளை புறக்கணிக்க வேண்டாம். அனைத்தையும் சீர்தூக்கி பாருங்கள். நல்லதை பற்றி கொள்ளுங்கள். எல்லா வகையான தீமைகளையும் விட்டு விலகுங்கள். அமைதி அருளும் கடவுள் தாமே உங்களை முற்றிலும் தூய்மையாக்குவாராக. அவரே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும்போது உங்களுடைய உள்ளம், ஆன்மா, உடல் அனைத்தையும் குற்றமின்றி முழுமையாக காப்பாராக. உங்களை அழைக்கும் அவர் நம்பிக்கைக்குரியவர். அவர் இதை செய்வார். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவராகிய என் தலைவரினாவே என் மேல் உளது. ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தியை அறிவிக்க என்னை அனுப்பியுள்ளார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1 இறைவாக்குகள் 6 முதல் 8 மேலும் 19 முதல் 28 வரை. கடவுள் அனுப்பிய ஒருவர் இருந்தார். அவர் பெயர் யோவான். அவர் சான்று பகருமாறு வந்தார். அனைவரும் தம் வழியாக நம்புமாறு அவர் ஒளியை குறித்து சான்று பகர்ந்தார். அவர் அந்த ஒளி அல்ல, மாறாக ஒளியை குறித்து சான்று பகர வந்தவர். எருசலேமில் உள்ள யூதர்கள் குருக்களையும் லேவியர்களையும் யோவானிடம் அனுப்பி, நீர் யார் என்று கேட்டபோது அவர், நான் மெசியா அல்ல என்று அறிவித்தார். இதை அவர் வெளிப்படையாக கூறி மறுக்காமல் ஒப்புக்கொண்டார். அப்போது, அப்படியானால் நீர் யார்? நீர் எலியாவா என்று அவர்கள் கேட்க அவர், நான் அல்ல என்றார். நீர்தான் வரவேண்டிய இறைவாக்கினரா என்று கேட்டபோதும் அவர், இல்லை என்று மறுமொழி கூறினார். அவர்கள் அவரிடம், நீர் யார்? எங்களை அனுப்பியவர்களிடம் நாங்கள் மறுமொழி சொல்லியாக வேண்டும். எனவே உம்மை பற்றி என்ன சொல்கிறீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், ஆண்டவருக்காக வழியை செம்மையாக்குங்கள் என பாலை நிலத்தில் குரல் ஒன்று கேட்கிறது என்று இறைவாக்கினர் எசாயா உரைத்தது என்னை பற்றியே என்றார். பரிசேயரால் அனுப்பப்பட்ட அவர்கள் அவரிடம், நீர் மெசியாவோ எலியாவோ வரவேண்டிய இறைவாக்கினரோ அல்லவென்றால் ஏன் திருமுழுக்கு கொடுக்கிறீர் என்று கேட்டார்கள். யோவான் அவர்களிடம், நான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் அறியாத ஒருவர் உங்களிடையே நிற்கிறார். அவர் எனக்கு பின் வருபவர்.
அவருடைய மிதியடிவாரை அவிழ்க்கக்கூட எனக்கு தகுதி இல்லை என்றார். இவை யாவும் யோர்தான் ஆற்றுக்கு அக்கறையில் உள்ள பெத்தானியாவில் நிகழ்ந்தன. அங்குதான் யோவான் திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. திருவருகை காலத்தினுடைய எத்தனாவது ஞாயிறு இன்று? 3வது ஞாயிறு. இன்று என்ன கலர் மெழுகுதிரி ஏற்றி இருக்கிறோம்? ரோஸ் கலர் மெழுகுதிரி ஏற்றி இருக்கிறோம். சாமியார் போட்டிருக்க உடுப்பு அந்த மாதிரி தான், பீடத்தில் இருக்கிற டெக்கரேஷன் அந்த மாதிரி தான். இன்றைய இந்த 3வது வார அந்த திருவருகை கால ஞாயிறு, இதனுடைய மையக்கருத்து என்னவாக இருக்கிறது? முன்னுரை கவனித்திருந்தால் உங்களுக்கு தெரியும். மகிழ்ச்சியின் ஞாயிறு. என்ன ஞாயிறு? மகிழ்ச்சியின் ஞாயிறு. இது லத்தீனில் லவ்தாத்தே என்று சொல்வார்கள். லவ்தாத்தே. இது ஆங்கிலத்திலே ரிஜாய்ஸ் இன் த லார்ட். சும்மா வெறுமனே மகிழ்ச்சியாயிரு, மகிழ்ச்சியின் ஞாயிறு என்று சொன்னால் அது புரிந்து கொள்ள ரொம்ப கஷ்டம். மகிழ்ச்சிக்கு பல காரணங்கள் இருக்கலாம் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு. ஆனால் இன்றைய வழிபாடு உணர்த்துகின்ற மகிழ்ச்சி ரிஜாய்ஸ் இன் த லார்ட். அதைத்தான் பதிலுரை பாடலிலே அழகாக பாடினார்கள். என் கடவுளில் என் உள்ளம் பூரிப்படை. உள்ளம் பூரிப்படையணும், மகிழ்ச்சியா இருக்கணும். என் கடவுளில் என் உள்ளம் பூரிப்படைய. இதுதான் இன்றைய ஞாயிறு சிந்தனையினுடைய மைய கருத்தாக இருக்கிறது. என் ஆண்டவரில் என் உள்ளம் பூரிப்படைய வேண்டும். இப்போ மகிழ்ச்சி என்று நீங்க அழகா சொல்லிட்டீங்க. நம்முடைய வாழ்க்கையில பல சமயங்கள்ல நம்ம மகிழ்ச்சியாக இருப்பது கிடையாது. நம்முடைய மகிழ்ச்சி நம்முடைய மனத்திலிருந்து உள்ளத்திலிருந்து இல்லாமல் போய்விடுவதற்கு முதல் காரணமாக எதுவாக இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். நான் நினைக்கிறது நீங்க சொல்றீங்களான்னு பார்ப்போம். அதாவது நம்ம மகிழ்ச்சி தொலைஞ்சு போறதுக்கு, காணாம போறதுக்கு எது காரணமாக இருக்கும்? முதல் காரணம் எதுவாக இருக்கும் சொல்லுங்க பார்ப்போம். யாராவது கரெக்டா சொல்றீங்களான்னு பார்ப்போம். கடவுளை விட்டு பிரிகிறது. நம்ம அன்றாட வாழ்க்கையை ஒட்டி சொல்லுங்களேன். நம்முடைய மகிழ்ச்சி அடிக்கடி தொலைந்து போவதற்கு என்ன காரணமா இருக்கும்? இப்ப சத்தமா சொல்லுங்க. ஆசைப்படுறது கிடைக்காம, இது காரணம் தான், முதல் காரணம் கிடையாது. அடுத்து முதல் காரணம் எதுவாக இருக்கும்? நம்ம தான் காரணம். அதுதான் எப்படின்னு கேட்கிறேன். நல்லா யோசிங்களே. கேட்கிற கேள்வியிலே பதில் இருக்கு. கேட்கிற கேள்வியிலே பதில் இருக்கு. யோசிங்க. நம்முடைய மகிழ்ச்சி தொலைந்து போறதுக்கு என்ன காரணம்? முதல் காரணமாக நான் நினைப்பது எது? அடுத்தவன் மகிழ்ச்சியா இருக்காங்கிறத பார்க்கும்போது என் மகிழ்ச்சி தொலைஞ்சு போயிடுது. உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? அடுத்தவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க, மகிழ்ச்சியாக இருக்கிறாங்கிறத பார்த்த அந்த செகண்டே நம்ம மகிழ்ச்சி என்ன ஆயிடுது? காணா போயிடுது. இதுதான் முதல் காரணம். சோ நம்ம மகிழ்ச்சி தொலைஞ்சு போறதுக்கு காரணமே அடுத்தவங்க மகிழ்ச்சியாக இருக்கிறாங்கிறத பார்த்த உடனே முடிஞ்சு போச்சு. ஆக நம்முடைய எண்ணம் என்னவாக இருக்கிறது? அடுத்தவன் மகிழ்ச்சியா இருந்துட கூடாது, நாம மட்டுமே என்ன செய்யணும்? மகிழ்ச்சியாக இருக்கணும். அடுத்தவன் ஒரு 100 குழி இடம் வாங்கிடக்கூடாது, என் மகிழ்ச்சி தொலைஞ்சு போயிடும். நான் மட்டுமே இடம் வாங்கணும். அடுத்தவன் சொத்து சேர்த்துடக்கூடாது, என் மகிழ்ச்சி தொலைஞ்சு போயிடும். நான் மட்டுமே வாங்கணும். அடுத்தவங்க வீட்டில் ஒரு டிவி புதுசாக வாங்கிடக்கூடாது, என் மகிழ்ச்சி தொலைஞ்சு போயிடும். நான் மட்டுமே டிவி வாங்கணும். அடுத்தவங்க வீட்டில் ஒரு ஸ்கூட்டியோ 2 வீலரோ வாங்கிடக்கூடாது, வாங்கிட்டா முடிஞ்சிச்சு, என் மகிழ்ச்சி தொலைஞ்சு போச்சு. நான் மட்டுமே வாங்கணும். அடுத்தவங்க வீட்டில் ஒருத்தருக்கு ஒரு அரசு வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னா நம்ம மகிழ்ச்சி தொலைஞ்சு போயிடுது, நாம மட்டுமே வாங்கணும். இப்படி அடுத்தவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பதை பார்க்கும் போதெல்லாம் நம்முடைய மகிழ்ச்சி தொலைந்து போய்விடுகிறது. இதற்கு என்ன காரணம் என்றால்
நாம் நம் கடவுளில் நம்முடைய உள்ளத்தை பூரிப்படைய செய்யவில்லை என்பதுதான் காரணமாக இருக்கிறது. இப்போ கேரல்ஸ் போனோம், வீட்டுக்கு வீடு பசங்கள்லாம் நிறைய பேர் வந்தாங்க. நான் சொல்லியிருந்தேன் நம்ம பசங்கள்கிட்ட, இங்கே பாரு, ஒரு சில வீட்டில் வீட்டு தலைவரும் இருக்காங்க, தலைவியும் இருக்காங்க. ஒரு சில வீட்டில் வேலை நிமித்தமாக தலைவர்கள் இருக்க மாட்டாங்க, மனைவி இருப்பாங்க, பிள்ளைகள் இருப்பாங்க. ஒரு சில வீட்டில் நான் சொன்னேன், பர்பஸாகவே நம்ம வர்றோம்னு தெரிஞ்சே இந்த வீட்டு தலைவர்கள் இருக்க மாட்டாங்கன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இல்லை. அப்போ ஒரு பையன் வெளில வந்து சொன்னால், ஆடு உள்ளதாக இருக்குது ஆனால் மறைஞ்சிருக்கு. நீ எப்படிடா கண்டுபிடிச்ச? செருப்பு இங்கே இருக்குது, அவர் ஓட்டுற வண்டி இங்கே இருக்குது, ஆனால் ஆள் இல்லைன்னா என்ன அர்த்தம்? எங்கேயோ பின்னாடி மறைஞ்சு போயிருக்காரு. பசங்களுக்கு தெரியுது, கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆக உங்களுடைய இல்லம் தேடி வந்தது யாரு? பங்குசாமி யாரும் இல்லை. யார் வந்தது? பாலன் இயேசு வந்தார். அவரை சந்திப்பதற்கு கூட நாம் தயாராக இல்லை. நம்மை மறைத்துக் கொள்கிறோம், நம்மை நாமே அப்புறப்படுத்திக் கொள்கிறோம் என்றால் ஏதோ உளவியல் ரீதியாக நம்முடைய உள்ளங்களிலே பாதிப்பு இருக்கிறது என்ற அர்த்தம். இப்போ உண்மையிலேயே ஒரு வேலை நிமித்தமாக வெளியில போயாச்சு, நான் இல்லை, உண்மையான காரணம் அதுவாக இருந்தால் பிரச்சனை இல்லை. இவங்க வர்றாங்கன்னு தெரிஞ்சே நம்மை நாமே மறைத்துக் கொள்ளுகின்ற பொழுது அடுத்தவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பதை பார்த்து, சந்தோஷமாக இருப்பதை பார்த்து நாம் நம்முடைய மகிழ்ச்சியை தொலைத்து விடுகிறோம் என்று அர்த்தமாகிறது. இதை போன்றுதான் நம்முடைய வாழ்விலே பல சமயங்களிலே நாம் மகிழ்ச்சியை தொலைத்துக் கொண்டிருக்கிறோம். இன்று rejoice in the Lord always, என் உள்ளம் ஆண்டவரில் மகிழ்ச்சி கொள்கிறது, பூரிப்படைகிறது என்று நாம் ஒவ்வொருவரும் சொல்ல முடியுமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். முதல் வாசகத்தில் பார்க்கிறோம், ஆண்டவராகிய என் தலைவரின் ஆவி என் மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தி அறிவிக்கவும், உள்ளம் உடைந்தோரை குணப்படுத்தவும், சிறைப்பட்டோருக்கு விடுதலையை பறைசாற்றவும், கட்டுண்டோருக்கு விடிவை தெரிவிக்கவும் ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழங்கவும் என்னை அனுப்பியுள்ளார் என்று சொல்லிட்டு ஆண்டவரில் நான் பெருமகிழ்ச்சி அடைவேன் என்று சொல்லுகிறார் அந்த இறைவாக்கினர். ஆக இவ்வளவு பணி அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது சவால் நிறைந்த பணி. நான் இப்பொழுது வாசித்தேன், இதெல்லாம் அவ்வளவு எளிதான பணி அல்ல, சவால் நிறைந்த பணி. இருப்பினும் அந்த ஆண்டவருடைய பணியை நான் ஏற்றுக்கொள்கிறேன். காரணம், ஆண்டவரில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். என்னுடைய மகிழ்ச்சி என்பது ஆண்டவரை மையமாக வைத்து இருக்கிறது. எனவே எந்த ஒரு காரியத்தையும் என்னால் மகிழ்ச்சியோடு திறம்பட செய்ய முடியும், வெற்றியாக அதை முடிக்க முடியும், தொடங்க முடியும், முடிக்க முடியும் என்று இந்த முதல் வாசகத்திலிருந்து நாம் தெளிவாக புரிந்து கொள்கிறோம். இன்னும் சொல்லுகிறார், என் கடவுளில் என் உள்ளம் பூரிப்படையும், மலர் மாலை அணிந்த மணமகன் போலும். மணமாலை அணிந்த மணமகன், கல்யாணத்தன்னைக்கு ஒவ்வொரு மணமகன் அவ்வளவு சந்தோஷமா இருப்பாங்க. ஏன்னா வர்ற கெஸ்ட் எல்லாமே அவனுக்காகவும் அந்த பெண்ணிற்காகவும். நகைகளால் அழகுபடுத்தப்பட்ட மணமகள் போலும் விடுதலை என்னும் உடையை அவர் எனக்கு உடுத்தினார். பாருங்க எவ்வளவு அழகாக இங்கே இந்த முதல் வாசகம் நமக்கு சொல்லுகிறது. எனவே நாம் எப்பொழுதும் ஆண்டவரில் நம்முடைய மகிழ்ச்சி அமைந்திருக்க வேண்டும். இரண்டாவது வாசகத்துக்கு வந்தோம் அப்படின்னா ரொம்ப அழகா திருத்தூதர் பவுல் சொல்லுகிறார், எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள். இதுக்கு தான் நான் சொன்னேன், எப்பொழுதும் நாம் மகிழ்ச்சியாக இருக்கணும்னா அடுத்தவங்க மகிழ்ச்சியாக இருப்பதை பார்த்து நாம் மகிழ்ச்சி அடைந்தால் தான் அது முடியும். அடுத்தவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள், அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள், இறைவனுக்கு நன்றி, இதை போன்று நானும் இருக்க வேண்டும் என்று அழுவாரோடு அழுவதும் மகிழ்வாரோடு மகிழ்வதுமாக நாம் இருக்கின்ற பொழுது நம் உள்ளம் ஆண்டவரின் மகிழ்ச்சி அடையும். எனவே எப்பொழுது மற்றவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்களோ அந்த மகிழ்ச்சியை நாம் நமதாக்கிக் கொள்ளுகின்ற பொழுது நமக்கு மகிழ்ச்சி கிடைக்கும். அடுத்ததாக பார்க்கிறோம், இடைவிடாது இறைவனிடம் வேண்டுங்கள். எல்லாத்திற்கும் மையம் நம்முடைய ஜெபம்தான். எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூறுங்கள், உங்களுக்கு கிறிஸ்து இயேசு வழியாய் கடவுள் வெளிப்படுத்திய திருவுளம் இதுவே என்று சொல்லுகிறார். அடுத்து சொல்றாரு, தூய ஆவியின் செயல்பாட்டை தடுக்க வேண்டாம். அவர் என்ன செயல்பாடு செய்ய போறார்? நம்முடைய உள்ளத்திலே பேசுவார்,
நீ இதை செய், இதை செய்யாதே, இது தவறு, இது சரி, இது நீதி, இது அநீதி என்று நமக்கு எடுத்துரைத்துக் கொண்டே இருப்பார். அதுதான் அவருடைய செயல்பாடு. எனவே அந்த செயல்பாட்டிற்கு நாம் செவிமடுக்க வேண்டும், அதை நாம் தடுக்க கூடாது. தூய ஆவியானவருடைய தூண்டுதலுக்கு எதிரான ஒரு செயல்பாட்டை நாம் முன்னிலைப்படுத்தக்கூடாது என்று திருத்தூதர் பவுல் சொல்கிறார். அப்பொழுதுதான் நாம் எப்பொழுது மகிழ்ச்சியாக இருக்க முடியும், ஆண்டவரில் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். எனவே இந்த மகிழ்ச்சியின் ஞாயிறு நாம் மற்றவர்களுடைய மகிழ்ச்சியில் மகிழ்ச்சி அடைகின்ற பொழுது அது நிலைத்திருக்கும். இல்லை என்றால் நம்முடைய மகிழ்ச்சி ஒருபோதும் நிலைத்திருக்காது, நீடித்திருக்காது என்று இன்றைய வாசகங்கள் கூறுகின்றன. நற்செய்தியை எடுத்துக்கொண்டோம் என்றால் அங்கே பார்க்கிறோம், திருமுழுக்கு யோவானை பார்த்து பொறாமைப்படுகிறார்கள். அவர் யாராக இருக்கும் என்பது அவர்களுடைய கேள்வி. எனவே யூதர்கள் என்ன செய்கிறார்கள்? குருக்களையும் லேவியர்களையும் யோவானிடம் அனுப்பி நீர் யார் என்று கேட்கிறார்கள். நீங்க தான் நம்ம பார்க்கிறோம் திருமுழுக்கு யோவான். இந்த சுயமரியாதை கௌரவம் என்று நாம் அடித்துக் கொள்ளுகிறோமே, அப்படி என்றால் என்ன? நாம் அடுத்தவர்களுடைய சுயமரியாதையை காப்பாற்ற வேண்டும். அப்பொழுது நம்முடைய சுயமரியாதை நமக்கு தானாக கிடைக்கும். இதைத்தான் இங்கே திருமுழுக்கு யோவான் நமக்கு உணர்த்துகிறார். அவர் நினைச்சிருந்த நான் தாயா மெஸ்ஸியா, வரவிருக்கிறவர் நான் தான், இறைவனால் அனுப்பப்பட்ட இறைவாக்கினர் நான் தான் என்று அவர் தன்னையே பெருமைப்படுத்தி இருக்க முடியும். ஆனால் அவர் அவ்வாறு செய்யவில்லை. எடுத்தோடுமே சொல்றார், நான் மெஸ்ஸியா அல்ல என்று சொல்கிறார். அவ எலியாவா என்று கேட்கின்ற பொழுது இல்லை என்று சொல்லுகிறார். ஐயா நீ யார் யா, எங்கள் அனுப்பினது யூதர்களுக்கு நாங்கள் பதில் சொல்ல வேண்டுமே என்று கேட்டபோது ஆண்டவருடைய வருகைக்காக ஆயத்தம் செய்வதற்கு ஒரு குரல் பாலைவனத்திலே ஒலிக்கும் என்று எசாயா முன்னுரைத்த அந்த உரையானது என்னை பற்றி தான், அவர்தான் நான் என்று சொல்லுகிறார். நற்செய்தியினுடைய இரண்டாவது பகுதியிலே பார்க்கிறோம், அந்த திருமுழுக்கு யோவான் திருமுழுக்கு கொடுத்துக் கொண்டிருக்கிறார். தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்துக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது அவர் சொல்லுகிறார், நான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கிறேன், எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவருடைய மிதியடிவாரை அவிழ்க்க கூட எனக்கு அருகதை இல்லை, அவர் தூய ஆவி என்னும் நெருப்பால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார் என்று இறைவனுடைய வார்த்தை கூறுகிறது. பாருங்கள், சுயமரியாதை என்பது அடுத்தவருடைய உண்மை நிலையை மதிப்பது, அடுத்தவருடைய உண்மை நிலையை ஏற்றுக்கொள்வது, தன்னை முன்னிலைப்படுத்தாமல் அடுத்தவர்களுடைய கௌரவத்தை முன்னிலைப்படுத்தினால் தனக்குரிய மரியாதையும் எல்லாமே நமக்கு கிடைக்கும் என்பதை இவருடைய இந்த நற்செய்தி நமக்கு உணர்த்துகிறது. எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை பாருங்கள், இவ்வாறு ஒரு மனிதருடைய சக மனிதருடைய இயல்பு நிலையை, உண்மை நிலையை நாம் ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது நாம் உயர்த்தப்படுவோம். நம்முடைய வாழ்விலே நமக்கும் மகிழ்ச்சி கிடைக்கும். எனவே மகிழ்ச்சியை தேடி நாம் கோயில் கோயிலாக அலைய வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. அடுத்தவர்களுடைய மகிழ்ச்சியை பார்த்து, வளர்ச்சியை பார்த்து நாம் மகிழ்கின்ற பொழுது, நாம் பெருமைப்படுகின்ற பொழுது, அடுத்தவர்களுடைய மகிழ்ச்சிக்கும் பெருமைக்கும் உயர்வுக்கும் நாம் காரணமாக இருக்கின்ற பொழுது அந்த மகிழ்ச்சி நம்மையும் வந்து சேரும். எனவேதான் திருத்தூதர் பவுல் அவருடைய வார்த்தைகளிலே மிக அழகாக சொல்வார், அழுவாரோடு நான் அழ வேண்டும், மகிழ்வாரோடு மகிழ வேண்டும். இதுதான் உண்மையான மகிழ்ச்சிக்கு நம்ம இட்டு செல்லும். மகிழ்வாரை அழ வைப்பது நம்முடைய வேலை அல்ல, அது இறைவனுடைய திட்டமாகவும் இருக்க முடியாது. எனவே மகிழ்ச்சியினுடைய ஞாயிறை கொண்டாடி கொண்டிருக்கின்ற நாம் நம்முடைய உள்ளமானது இறைவனில் பூரிப்படைய வேண்டும் என்றால் இறைவன் கூறுகின்ற அந்த வார்த்தையின்படி நம்மோடு வாழ்கின்ற சக மனிதர்களுடைய மகிழ்ச்சியை கண்டு நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும். அவர்களுடைய வளர்ச்சியை கண்டு நாம் பூரிப்படைய வேண்டும். அவர்களுடைய உயர்வை கண்டு நாம் பெருமைப்படுகின்ற பொழுது நாம் இன்று கொண்டாடுகின்ற மகிழ்ச்சியின் ஞாயிறு அர்த்தம் பெறும். ஆமென். எழுந்து நின்று விசுவாசத்தை அறிக்கையிடுவோம்.
அன்புக்குரியவர்களே, நம்முடைய தேவைகளை எல்லாம் மன்றாட்டுக்களாக ஆண்டவரிடம் எடுத்துரைப்போம். அன்பின் இறைவா, திருவருகை காலத்தில் 3ஆம் ஞாயிறாகிய இன்று திரு அவையில் இருக்கும் மகிழ்ச்சி திரு அவையில் மட்டுமல்லாமல் உலகில் இருக்கும் அனைத்து மாந்தருக்கும் கிறிஸ்துவின் மகிழ்ச்சியின் நிறைவில் என்றும் நிலைத்திருக்க வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம். எங்களை காத்து பராமரித்து வரும் எங்கள் அன்பு தெய்வமே இறைவா, எங்கள் குடும்பங்களில் இறைவாக்கினர் எசாயா, திருமுழுக்கு யோவான், திருத்தூதர் பேதுரு போல ஆண்டவரின் வருகையை நினைத்து அகமகிழவும், அவரது உடன் இருப்பை எண்ணி களிகூறவும், அகமகிழ்ந்து இத்திருவருகை காலத்தை நன்கு பயன்படுத்த அருள்பொழிய வேண்டுமென்று இறைவாமை மன்றாடுகிறோம். எம்மை தேடி வந்த அன்பே எம் இறைவா, மகிழ்ச்சியை உருவாக்கி கொள்வது என் உள்மன வேலைதான் என்பதை உணர்ந்து என் இளைய சமுதாயம் அந்த மகிழ்ச்சியை பெற்றிட தங்கள் பொறாமை, கோபம், வெறுப்புகள், பொய்மை, சுயநலம் ஆகியவற்றை விடுத்து புதிய உருவெடுக்கவும், அவர்களின் உள்மன காயங்கள் மறைந்திடவும் வேண்டிய அருளை பொழிந்திட வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம். தோழமையின் நாயகனே எம் இறைவா, வரப்போகும் கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை நாங்கள் வெளி அடையாளங்களை தவிர்த்து ஆடம்பரங்களை குறைத்து ஆன்மீக தயாரிப்பில் எங்கள் கவனத்தை செலுத்தி சாதி மத பேதமின்றி உமது பிறப்பின் செய்தியை நற்செய்தியாக சான்று பகரவும், தேவையில் உள்ளோரை அணுகி அன்பு பாராட்டவும் நல்மனதை தந்திட வேண்டுமென்று இறைவாமை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை அமைதியாக ஆண்டவரிடம் எடுத்துரைப்போம். மன்றாடுவோமாக. எங்கள் புகலிடமும் வரவுமாக இறைவா, எங்களிடம் இறை உணர்வை தூண்டி எழுப்புகிறவர் நீரே. உம்முடைய மக்களின் உருக்கமான இந்த மன்றாட்டுக்களை ஏற்று நிறைவு செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, எங்கள் இறைப்பற்றின் பலி பொருளை இடைவிடாது உமக்கு பலியாக ஒப்புக் கொடுக்கின்றோம். நீ நிறுவிய தூய மறை நிகழ்வுகளை இக்காணிக்கை நிறைவேற்றி உமது மீட்பு எங்களில் ஆற்றலுடன் செயல்பட செய்வதாக
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாடும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் மாறும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். இறைவாக்கினர் அனைவரின் திருமுறைகள் கிறிஸ்துவை முன்னறிவித்தன. சொல்லற்கரிய அன்புடன் கன்னித்தாய் அவரை தம் திருவயிற்றில் தாங்கினார். அவர் வரவிருக்கின்றார் என யோவான் அறிவித்தார். வந்தபின் அவரை சுட்டிக்காட்டினார். நாங்கள் விழிப்போடு வேண்டுவதையும் அக்களிப்போடு தமது புகழ் பாடுவதையும் அவர் காணும் பொருட்டு தமது பிறப்பின் மறைபொருளை முன்னரே மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்க எமக்கு அருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோ தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று.
ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட பரிபாலகர் சகாயராஜ், எல்லா திருநிலைஞராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோ. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.
ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடல், 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 உள்ளத்தில் உறுதியற்றோரே திடன் கொள்ளுங்கள், அஞ்சாதிருங்கள். இதோ
நம் கடவுள் வருவார், நம்மை விடுவிப்பார் எனக் கூறுங்கள். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது கனிவை கெஞ்சி கேட்கின்றோம். அதனால் எங்களை குற்றங்களிலிருந்து விடுவித்த உம் அருட்கொடைகள் வரவிருக்கும் விழாவுக்கு எங்களை தயாரிப்பனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வருவோம், திருப்பலி நிறைவே